இன்னைக்கு ருசியான சிக்கன் குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி நறுக்கிக்கிட்டு இருக்காங்க. இது சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். இது தக்காளி அகிலூர் தக்காளி வேணாலும் வாங்கிக்கலாம், பெங்களூர் தக்காளி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பட்டை, சீரகம், சோம்பு, இந்த கிராம்பு இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. 100 ml நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி பட்டையெல்லாம் எல்லாம் அதில் தாளிக்கிறத போடுப்பா. போட்டு கருகாமல் மெதுவாக கிண்டுங்க. கிண்டி பொன்னிறத்தில் செவக்கிற மாதிரி செவக்கிற வரைக்கும் இது பண்ணுங்க. கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்குங்க. எண்ணெய் தெறிக்குது, அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். வெங்காயத்தை நல்லா சுருள கிண்டணும். சுருள நல்லா கிண்டி நல்லா வதங்குற அளவுக்கு அப்படி நல்லா கிண்டணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்குற அளவுக்கு கிண்டணும். கருவு விட்டுறக்கூடாது. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை போட்டு வதக்கணும். தக்காளி வதங்குறதுக்கு லைட்டாக வேணால் உப்பு சேர்த்து வதக்குனா தக்காளி வதங்குமா. அதனால் தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா நல்லா வதங்கும். தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ சிக்கனையும் போட்டு வதக்க போகிறோம். சிக்கனை போட்டு வதக்க வேண்டியதுதான். சிக்கனை வதக்கும் போது அதில் தண்ணி வரும். அந்த தண்ணி அது தண்ணி பிடிச்சிருக்கும்பாங்க. அலசும் போது இது பண்ணும்போது அந்த தண்ணி வெளியில் சிக்கனில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியே அதுவே வேகணும். அதில் இருக்கிற தண்ணி வெளியில் வரும் வதக்கும் போது. அது நல்லா வேகணும். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் வீட்டிலே அரைச்ச குழம்பு பொடி, அப்புறம் 1 சிட்டிகை மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் சிக்கனில் போட்டு. தேவையான அளவு தண்ணி ஊற்றவும். எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி வேக விடவும். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இனிமேல் ஒரு தட்டை எடுத்து வேக வைக்க வேண்டியதுதான். தேங்காய், இஞ்சி, பூண்டு, கசகசா இந்த 4 மிக்சியில் போட்டு அரைச்சி குழம்புல ஊற்ற வேண்டியதுதான். நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. சைடில் எண்ணெயாக மிதக்குது பாருங்கள். இப்படி வதச்சுனாவே நல்லா குழம்பு நல்லா இதுவாகிடுச்சு, செட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். லைட்டாக கிண்டி விடணும். இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே குழம்புல மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். லைட்டாக இப்போ நல்லா கிண்டி விடணும். அது நல்லா மிக்சிங் ஆகும். ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் ருசியான சிக்கன் குழம்பு ரெடி. குழம்பு ரெடி. டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்குங்க. உப்பு, மிளகாப்பொடி எல்லாம் பார்த்து டேஸ்ட்டுக்கு தக்கன கொஞ்சம் போட்டு இன்னும் 1 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிற வேண்டியதுதான்.